தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி சட்டமன்றத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு கேள்விகளும் தாறுமாறாக கேள்விகள் கேட்டாரோ அதே போல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் ஒலித்த ஒளியை பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அத்தனை ஆண்கள் இருக்கும்போது அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு சிங்கப்பெண்ணாக ஒரு கர்ஜனையாக அன்றைக்கி காரில் முகத்தை மூடிக்கிட்டு போனது யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தளபதி விஜய் அவர்களே என்று குறிப்பிட்டாங்க. ஒரு தெளிவான விஷயம் தானே. எந்த இடத்துல எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை பெண்ணாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செயல்படக்கூடியது. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை அப்போ திமுக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் குரல் தைரியமாக இறங்கி களத்தில் நின்று செயல்படக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருந்தார். ஏன்னா கேப்டன் எங்கு சென்றாலும் அந்த இடத்துக்கு சென்று இங்கே கேள்வி இப்படி தான் கேட்கணும், பதில்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கி உரைத்தவர். சட்டமன்றத்தில் கேப்டன் இருக்கும்போதே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கி போயிருக்கலாம். இருந்தாலும் கேப்டன் தன் மனைவிக்கு இது பண்ணலை, தன்னோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விஜய் அவர்கள் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க அதே போல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட ரசிக மன்றத்திலையும் சரி தன்னோட பயணித்த எல்லாருக்குமே வழிகாட்டியாக இருந்தவர். அதே போலவே இன்றைய தினத்தில் நம்ம எதிர்பார்க்கும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த ஒலித்த ஒளி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எதிர்மறையான கேள்விகள் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுப்பீங்க, ஜோதிடருக்கு கவர்மெண்ட் வேலைகள் எப்படி கொடுக்கப்படும், அது உங்கள் வீட்டோட பர்சனலாக இருந்தால் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தாறுமாறான சில கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு தக்க பதிலும் முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. பொதுவாக அன்றைக்கி முகத்தை மூடிக்கிட்டு போனது யார், அந்த அமைச்சர் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இது வரைக்கும் யாருக்கும் தெரியல, பப்ளிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். குறிப்பாக ஒரு முகத்தை மூடிக்கிட்டு போகக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா அது யாராக தான் இருக்கும்னு சொல்லி தாறுமாறான கேள்விகளை நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னையார் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. பொதுவாக எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. குறிப்பாக நம்மளோட கருத்துகள் அப்படி தான் இருக்கும். நம்மளோட கருத்துகள் அந்த மாதிரி இருந்திருந்தாலும் எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. குறிப்பாக நம்மளோட எதிர்பார்ப்புகள் அந்த அளவுக்கு தான் இருக்குது. போலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லா இடத்துலையுமே சரி தாறுமாறாக பேசக்கூடிய ஒரு தலைவின்னு சொல்லலாம். பொதுவாக இனிமே சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஒளியும் நம்ம கேப்டனோட ஒளிகள் எப்படி ஓசைகள் ஒலித்ததோ அதே போல் ஒரு தைரியமாக ஒரு பெண்மணியாக சிங்க பெண்மணியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட பயணத்தை தொடரப் போகிறாள். நம்ம எப்படி எதிர்பார்க்கமோ அதே போலவே இன்று எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நம்மளோட ஆற்றல் மிக்க தலைவி தங்க தலைவி கேப்டனின் மனைவியாக இருந்தாலும் பொதுவாக அந்த இடத்துல சட்டமன்றத்தில் யாரார என்ன கேள்விகள் என்ன பதில்கள் கொடுக்கணும் என்று கரெக்டான தெளிவாக எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷங்கள் அரசியலில் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக அணுவும் இருக்கும், பல இடங்களில் பல பிரச்சனைகள், நிறைய பேர்கள் எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்புகளாக இருந்தாலும் தைரியமாக தன்னோட அரசியல் களத்தை பின்வாங்காமல் தொடர்ந்து கொண்டு இருப்பதனால தான் இன்றைக்கி தேமுதிக தொண்டர்களும் அவங்களோட ரசிகர்களும் கேப்டனோட பக்கபலமாக எப்படி இருந்தாங்களோ அதே போல் அவங்களோட பக்கபலமாக இருக்காங்க. நம்ம இந்த கட்சியோ அந்த கட்சியோ கிடையாது, ஒரே இடத்துல இருந்து மாறாமல் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் மீடியாவில் அது வேறு அவங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நேரில் இருந்து பார்த்தாங்கன்னா சில விஷயங்களை கரெக்டாக சொல்ல முடியும். மீச ராஜேந்திரலாம் பார்த்திங்கன்னா திமுக கூட சேர்ந்த உடனே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக திமுக கூட சேர்ந்த உடனே போயிடுச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. மற்ற கட்சிகள் எல்லாருமே ஒழுங்காக சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அங்கே மாறுறாங்க, அங்கேருந்து இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய மாறுபட்டு கொண்டு இருக்கிறது. என்ன தான் மாறுபாடுகள் இருந்திருந்தாலும் மீச ராஜேந்திரன் கேப்டன் கொடுத்த அந்த நன்றி விசுவாசங்கள் மாறாமல் வேறு கட்சிக்கு போயிருக்கப்படாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கலன்னு தெரியல, ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுக்கலன்னு தெரில, அதனால் அவர் போயிருக்கலாம்னு மேபி என்னோடய கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றத்தில் பிரேமலதா அவங்க பேசிய ஒன்று தான் மீடியாக்களில் ட்ரெண்டிங்கில் ஆகிட்டு இருக்குது. குறிப்பாக ட்ரெண்டிங்னு சொல்கிறத விட அவங்க கேட்ட ஒளிகள் தைரியம். ஒரு ஆளுமை பெண்ணாக இவ்வளோ தைரியமாக சட்டமன்றத்தில் சில கேள்விகள் எழுப்பியதும் விஜய் அவர்கள் அதற்கான பதில்களை தக்க பதில்களையும் கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக சட்டமன்றத்தில் ஒரு சோபா போது முதலமைச்சர் போகும்போது திருமாவளவன் வீட்டுக்கு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா புதிய இதெல்லாம் போயிட்டுருக்கு. அது எதற்காக அந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணி சில விஷயங்களை பண்ண வேண்டும். ஜோதிடருக்கு எதற்கு இத்தனை அரசு வேலைக்கு எவ்வளவோ பேர் தயாராக இருக்கிறாங்க, எவ்வளோ மாணவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜோதிடருக்கு போய் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமா? அது உங்கள் வீட்டோட பர்சனல் தான், உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக வச்சுக்காங்க, தப்பு கிடையாது. கவர்மெண்ட் வேலை என்ன அடுத்தவங்களுக்கு இதான்னு சொல்லி சில வாக்குகளை தாறுமாறான கேள்விகளை கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அங்கே சபையில் இருந்த எல்லோருமே கைத்தட்டி வணங்கினாங்க. பொதுவாக இவ்வளோ பேர் இருந்தும் ஒரு பெண்மணியாக இவ்வளோ விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அதனை தொடர்ந்து உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் சூப்பராக பேசியிருக்காங்க. முதல் பேச்சாக இருந்தாலுமே ரசிகர்களை விரும்பும் அளவுக்கு அரசியல் பயணத்தில் ஒரு சூப்பரான பேச்சுகள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சுட்டி காட்டி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட ஒளியும் பார்த்திங்கன்னா சூப்பராக பேசியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் நிறைய விஷயங்கள் பேசப்படும் போது பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம சில விஷயங்களை கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். குறிப்பாக பிரேமலதா அவங்க பேசின வார்த்தைகளையும் நம்ம குறிப்பிட வேண்டும். தமிழ்நாடு மக்களுக்கு நலனை கருதி தான் நம்ம அரசியலில் வந்திருக்கிறோம். மக்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த பயனை தான் நம்ம செல்ல வேண்டியது. ஜோதிடருக்கும் மற்ற எல்லாருக்குமே இது பண்ண முடியாது.
நம்ம வீட்டோட வச்சுக்கிடணும். அந்த அமைச்சர் முகத்தை மூடிட்டு போனவர் யார், எப்படி அந்த முகத்தை மூடிட்டு போனவர் யாருன்னு சொல்லி தெள்ளத் தெளிவாக இந்த சபையில் எல்லாருக்குமே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று தான் முதலமைச்சரை கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விக்கும் தக்க பதிலை கொடுத்துருக்கிறாரு. ஜோதிடருக்கு அந்த இது கொடுக்கப்படாது, அந்த வேலையை உடனே ராஜினாமா ஈவினிங் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்பப்போ அப்படியே சுட்டி காட்டி சூடாக சில விஷயங்களை கேட்கும்போது பார்த்திங்கன்னா அரசின் கொள்கையில் வேறுபாடுகள் எல்லாமே மாறி மாறி வரும். தமிழகத்தில் இதுபோல் மாற்றுத்திறனாக வந்திருந்தாலும் பொதுவாக தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றத்தில் சில குளறுபடிகள் இருக்கும். அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணி கொண்டு வர வேண்டும். தளபதியோட ஆட்சிகள் சிறப்பாக நட வேண்டும். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சில விஷயங்களை சுட்டி காட்டி நல்ல விஷயங்களை முன்மொழி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. முன்மொழி வந்து